அன்புக்குரியவர்களே, இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. மனிதன் மனிதனுக்கே சொன்னது திருக்குறள். மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். அதனால்தான் ஒரு வார்த்தை உண்டு, திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். இந்த திருவாசகத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நம்முடைய உள்ளம் உருகின்றபடி சொல்வதற்கான ஓர் ஆலயம் எதுன்னா திருப்பெருந்துறை. நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சிவன் சன்னதி இருக்குது. தஞ்சை பெருவுடையார் கோவில் இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது, நம்முடைய உயர்ந்து நிற்கக்கூடிய திருவண்ணாமலை திருக்கோயில் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஆவுடையார் கோயில். என்னது ஆவுடையார் கோவில்? அதற்கான விளக்கம் நான் பின்பு சொல்கிறேன். இன்றைக்கி பல பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், எதை தின்னா பித்தந்தளியும், நமக்கு எப்படியாவது சுவாமி வரம் கொடுக்க மாட்டானா அப்படிலாம் நினைக்கிறோம்ல. உடல் நோய் குணப்படுத்த, கடன் தொல்லை நீங்க, இல்லத்தில் சுபிட்சம் பொங்க, இதை எல்லாவற்றிற்கு மேல் குடும்ப உறுப்பினர்கள் மனமகிழ்வோடு இருக்க ஒரு முறையேனும் திருப்பரந்துரை செல்லுங்கள் அப்படின்னு நமக்கு போட்டிருக்கு. அதுவும் சைவ பெருமக்கள் மிக நேர்த்தியாக கொண்டாடக்கூடிய இந்த தலம் புதுக்கோட்டையை தாண்டி அறந்தாங்கியை தாண்டி அதற்கு பக்கத்தில் இருக்குது இந்த திருப்பெருந்துறை. இதற்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் ஆவுடையார் கோயில். உங்களுக்கு தெரியும், மாணிக்க வாசகர்னாலே நிறைய பரியாக்கியது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஆனால் திருப்பெருந்துறையை நீங்கள் நிறைய இன்றைக்கு காட்சி ஊடகத்தில், மின்னணு ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறைன்னு போட்டால் வருது. ஆனால் நீங்கள் ஒரு தடவையாவது குழந்தைங்களோடு அந்த இடத்துக்கு போகணும். பிரதோஷம் இந்த சிவனாலயத்தில் கிடையாது, நந்தி கிடையாது, தட்சிணாமூர்த்தி கிடையாது. உலகத்தில் இது இல்லாத சிவன் கோவில்கள் இருக்காது. சிவன் இருந்தால் தட்சிணாமூர்த்தி இருக்கும், நந்தி இருக்கும், பிரதோஷ வழிபாடு இருக்குது. இது மூணும் கிடையாது. இங்கே என்ன சிறப்பு, அந்த திருக்கோவிலுக்குள் உள்ளே போகும்போது நின்று அப்படி கோபுரத்து வெளிப்பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு உடும்பு கல்வடிவில் இருக்குது. அப்படியே பிரமிச்சு போயிடுவீங்க. 2 தூணு, 1000 கால் மண்டபம், ஒவ்வொரு தூண்லையும் ஓசை வருகிறது, நம்ம தாடி கொம்பு மாதிரி. அதையும் தாண்டி நீங்கள் உள்ள அங்கே ஒரு வழிகாட்டி டார்ச் அடித்து காமிக்கிறாரு. குதிரையினுடைய கொழும்பு மட்டுமல்ல, குதிரையினுடைய உருவம் மட்டுமல்ல, அப்படியே குதிரை பூட்டப்பட்ட அந்த சங்கிலி தொடர் கூட அதில் இருக்குது. எல்லாமே கல்வெட்டில். நான் சொல்கிறது கருங்கல்லில். கிரேக்க குதிரை, தமிழ்நாட்டு குதிரை, அதோடைய குழம்பு, கால் பகுதி, நெகப்பகுதி, அதனுடைய உருவம் கல்லில் அப்படியே செதுக்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட என்னென்னா, முருகப்பெருமானுக்கு நம்ம பார்த்துருக்கோம் வேலோடு தான் இருப்பார். ஆனால் இங்கே என்ன பெரிய சிறப்புன்னா, இந்த முருகன் சன்னதியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்லோடு முருகன் காட்சி தரக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இது எல்லாத்தையும் விட சிவன் கால் மாறி ஆடக்கூடிய இடம் இந்த ஆவுடையார் கோவில். ஒவ்வொரு நட்சத்திர ராசிக்கு தகுந்த விஷயங்களை கல்வெட்டாக பொறித்திருக்கிறார்கள். புடவையினுடைய ஜரிகை இருக்குது பாருங்க, இந்த பார்டர்னு சொல்லுவோம்ல, அதனுடைய கண்கவரும் வேலைகளை பொறித்திருக்கக்கூடிய காட்சியை கல்வெட்டில் பார்க்கின்றோம். அந்த வெளி பிரகாரத்தில் தீப வரிசை, இந்த வடிவமும் உருவமும் இல்லாத சிவன் சொரூபமாக இங்கே சுவாமிக்கு டெய்லி என்னடா பிரசாதம்னு பார்த்தா, மடப்பள்ளியில் போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாக பச்சரிசி தானே செய்வாங்க, இங்கே மட்டும்தான் புழுங்கல் அரிசி, கீரை, பாவக்காய், இதை நல்ல ஆவி பறக்க செய்து அந்த அன்னபீடம் மாதிரி அங்கே இருக்குது. அதில் நல்ல தரையை மொழிகி, மறந்துடக்கூடாது, ஆவி பறக்க 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 ஆவுடையார் கோவிலில் இந்த அன்னம் பாலித்தல் நடக்கிறது. சுவாமி, அம்பாள், மாணிக்க வாசகருக்கு ஒரே சமயத்தில் தீப வழிபாடு நடக்கிறது. பொதுவாக கிரகண காலத்தில் கோவிலில் வழிபாடு இருக்காது, கிரகண காலத்தில். ஆனால் சூரிய சந்திர கிரகண காலத்தில் கூட வழிபாடுடைய திருக்கோயில் இந்த ஆவுடையார் கோவில். இத்தனை ஏன்னா, நம்ம போய் அகத்தில் பதிவு செய்து உங்களுக்கு பதிவு செய்வதனுடைய நோக்கம், உலக கல்வெட்டுகள் வரலாற்றில் தமிழன் தனியிடம் பதித்ததற்கு ஒரு தலையாய எடுத்துக்காட்டு இந்த திருக்கோயில். அங்கே ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய கோசாலையில்
அற்புதமான அந்த பாடல் வரி இருக்கு. நம்முடைய திருமந்திரம் திருமூலர் எழுதியது. யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு வாயுரை, யாவருக்குமாம் அது உண்ணும்போது ஓர் கைப்பிடி, யாவருக்குமாம் பிறக்கின்ற வரை தானே. இந்த 4 வரியும் பாருங்க. நீங்க சுவாமிக்கு டெய்லி வண்ண வண்ண மலர்களை போட வேண்டாம், ஒரு பச்சை இலையை போடு. ஏதேனும் ஒரு புல்லு எதையாவது எடுத்தாது ஒரு பசுமாட்டுக்கு கொடு வாயுரை. நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் யாராவது வந்து அம்மா தாயேன்னு கேட்டால் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பிடி. இது 3மே என்னால் செய்ய முடியாதுன்னா பிறரை பார்த்து நல்ல பேச்சாவது பேசு, சைவம் வளரும். இதை படிக்கின்ற போது ஒரு திருக்கோயில் எப்படி இருக்கின்ற வேணும் என்பதற்கு ஆவடியார் கோயில் கால வெள்ளத்தால் அறியாத கல்வெட்டு ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.